கர்நாடகத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமல் செய்யப்படாது என்று மத்திய அரசு அறிவித்த போதும் கவர்னரை நீக்கியே தீர வேண்டும் என்று முதல்வர் எடியூரப்பா தீவிரம் காட்டி வருகிறார். கர்நாடகாவில் முதல்வர் எடியூரப்பாவுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய 16 எம்எல்ஏக்களை கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் சபாநாயகர் பதவி நீக்கம் செய்தார். இந்த நடவடிக்கை செல்லாது என்று உச்சநீதிமன்றம் மே 13ஆம் தேதி தீர்ப்பு கூறியதால் கவர்னர் பரத்வாஜ் உடனடியாக கர்நாடக அரசை கலைக்கும்படி மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து அறிக்கை அனுப்பினார். இந்நிலையில் திடீர் திருப்பமாக எதிர்ப்பு தெரிவித்த 16 எம்எல்ஏக்களும் எடியூரப்பா அரசுக்கு ஆதரவளித்தனர். சட்டசபையில் மெஜாரிட்டி இருப்பதை நிரூபிக்க எம்எல்ஏக்களுடன் ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் முன்னிலையில் அணிவகுப்பு நடத்தினார் எடியூரப்பா. அவசர கோலத்தில் பாரபட்சமான முறையில் செயல்பட்ட கவர்னர் பரத்வாஜை திரும்பப் பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா வலியுறுத்தியது. பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்ததால் கவர்னரின் அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்தது. அதே நேரம் கவர்னர் பரத்வாஜை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் கூறியுள்ளார். ஆனாலும் கவர்னர் பரத்வாஜ் திரும்பப் பெறப்பட வேண்டும் என்பதில் முதல்வர் எடியூரப்பா பிடிவாதமாக உள்ளார். மாநில அரசை கலைக்க வேண்டும் என்று பரிந்துரைத்த கவர்னரின் அறிக்கையை நிராகரித்ததற்காக மத்திய அரசுக்கு பாராட்டு தெரிவித்த எடியூரப்பா இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கையை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். Honorable Prime Minister and the Union Home Minister and Finance Minister have taken an appropriate decision and upheld the true democratic traditions. On behalf of the people of Karnataka, I wholeheartedly thank them for this democratic decision. The state as well as the national media played a vital role in creating mass opinion for the cause of democracy. தான் அளித்த அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்ததைத் தொடர்ந்து கர்நாடக சட்டசபை கூட்டத்தொடரை ஜூன் 2ஆம் தேதி கூட்ட கவர்னர் பரத்வாஜ் ஒப்புதல் அளித்துள்ளார்.